ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரினா உக்ரைன் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். உக்ரைன் நாடு வந்து பார்த்திங்கன்னா 1991 சோவியத் ரஷ்யாவோடது 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சுது. அதில் ஒன்று தான் இந்த உக்ரைனில் வந்து இப்போ வார் நடந்துட்டுருக்கு. அதனால இப்போ வந்து நீங்கள் டூரிசம்லாம் கூட நீங்கள் டூரிசம் விசா எடுத்து போகலாம். உக்ரைன் வந்து அவ்வளோ சூப்பரான கண்ட்ரி இந்த உக்ரைன். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் வந்து மெடிக்கலில் வந்து நிறைய பேர் வந்து ரேட்லாம் ரொம்ப சீப்பாக படிக்கிறாங்க. உக்ரைனோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, பெலாரஸ், போலாண்ட், ரொமானியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, மால்டோவா இதெல்லாம் வந்து பார்டர்ஸாக ஷேர் பண்ணுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து உக்ரைனோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணுது. ஆனால் 1991 வந்து சோவியத் ரஷ்யாவோடது 15 கண்ட்ரிஸாக பிரிச்சுது. அதில் வந்து அந்த உக்ரைனியா. ஆனால் உக்ரைனியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெடிக்கல்ஸ் வந்து ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். சீப்பாக நீங்கள் வந்து மெடிக்கல்லாம் படிக்கலாம், மேபி பிஎஸ்சி, எம்எஸ் எல்லாமே படிக்கலாம். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிவி தான் வந்து ரொம்ப அழகான சிட்டி உக்ரைனில். அது மட்டும் இல்லை, கேபிட்டல் சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி, நிறைய கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோ அழகான சிட்டி இந்த உக்ரைன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டூரிசமும் சூப்பராக இருக்கும். உக்ரைன் அவ்வளோ சூப்பரான நாடு இந்த உக்ரைன் நாடு. உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து இவர் பிரசிடெண்ட்டாக வந்து இவர் வேஷம் போட்டார். ஆனால் ரியலாகவே இவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார். உக்ரைனுக்கு பிரசிடெண்ட் ஆகிருக்கிறார். இவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் ஆகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸில் பிரசிடெண்ட் ஆகிறாரு. இப்போ 45 இயர்ஸ் ஆகுது. மொத்தம் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாட்டை சூப்பராக நடத்திட்டுருக்காரு. உக்ரைனோட கரன்சி வந்து ஒன்று உக்ரைனியா ஹியூவனியா. ஒரு உக்ரைன் ஹியூவனியா வந்து பார்த்திங்கன்னா ₹2.25 உக்ரைனிய ஹியூவனியா. இங்கே பாருங்கள், இதான் உக்ரைனோட கரன்சி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நம்ம நாட்டு கரன்சியோட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் இது பண்ணவங்க. அந்த காலத்து சோவியத் ரஷ்யாவில் இருக்கும்போது. அதனால தான் இவங்க ஃபோட்டோவும் போட்டாங்க அந்த உக்ரைன் இதில். உக்ரைனோட ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ராச்சாரஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட்டை திருவி சூப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜும் இருக்குது, இது நான்வெஜ்ஜும் இருக்குது. சிக்கனு, போர்க்கு, அப்புறம் பீஃப் ப்ராஜஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேரனிக்கி வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் மாதிரி ஒரு ஃபுட். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூட மைனஸும் தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து வெஜ்ஜு மோமோ வேரனிக்கும் இருக்குது, நான்வெஜ் வேரனிக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் வேரனிக்கும் இருக்கும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஹோலோபஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லேம்பு, அதுக்கப்புறம் சிக்கனு, நெக்ஸ்ட்டு போர்க்கில் கூட பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக ஏன் வெஜ்ஜு ஹோலோபஸ்டியும் இருக்கும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே சிக்கன் கிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பண்ணுக்குள்ளே சிக்கனை ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூட வந்து இந்த சாஸஸ் ஊற்றி கொடுப்பாங்க. அப்படியே கூட வந்து இந்த எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக. இப்போ இந்த உக்ரைன் ஃபுட்ஸ் கூட இப்போ இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வெஜ் ஹோலோகஸ்டி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பனோஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் அரைச்சி ஒரு கேரட் அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கேரட் அல்வா, பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். இதுவும் கொண்டு வர போகிறாங்க. இது பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து ஸ்ரிங்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேக், இந்த கேக் மாதிரி இருக்கும், பனானா கேக் மாதிரி இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு க்ரீம், அதுக்கப்புறம் அந்த ஜாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உக்ரைன் ஃபுட்ஸ்லாம். உக்ரைன் ஃபுட்ஸ் இங்கே கொண்டு வர போகிறாங்க. உக்ரைன் ஃபுட்ஸ்லாம் கூட இப்போ பேக்கரிஸ் நிறைய இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. இப்போ சென்னையிலையும் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லிவிவ் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் காலத்திலே கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே கட்டடக்கலை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. இது வந்து இப்போ கட்டினதில்லை, இதெல்லாம் வந்து 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரயில்வே ஸ்டேஷன். இது சோவியத் காலத்தில் இந்த லெனின் டைமில் கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ட்ரெயின்ஸ்லாம் பாருங்கள். இந்த உக்ரைன் அதான் யூரோப்பியன் ட்ரெயின்ஸ், இந்த காலத்து ட்ரெயின்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த உக்ரைன்லேருந்து போலாண்டுக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது, ரொமானியாவுக்கு இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு ட்ரெயின்ஸ் தானே இப்போ போகிறதில்ல. ரஷ்யாவுக்கு ட்ரெயின் இப்போ வார் நடக்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் காலத்து ட்ரெயின்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சோவியத் காலத்து ட்ரெயின் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பார்க்கறதுக்கு. எல்லா ட்ரெயின்ஸும் இருக்குது, சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது, அப்புறம் இந்த நியூ டெக்னாலஜி ட்ரெயின்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்குள்ளே வந்து சிட்டி மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ட்ராம்ஸும் ஓடிட்டுருக்கோம். எப்படி கல்கட்டாவில் ட்ராம் இருக்கிற மாதிரி எந்த ஊரையும் ட்ராம்லாம்
எப்படி கலக்கலாக ட்ராம் இருந்த மாதிரி இந்த ஊர்லேயும் ட்ராம்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ சென்னையில் கூட ட்ராம் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1970s வரைக்கும் அந்த ட்ராம் இருந்தது. அப்புறம் அந்த ட்ராம்லாம் இப்போ காணோம். சென்னையில் கூட ட்ராம்லாம் ஓடிட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில். அதுக்கப்புறம் 1970s வரைக்கும் இந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ட்ராம் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ட்ராம் இல்லை. இப்போது 1970 வரைக்கும் ட்ராம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ட்ராம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் இந்த மாதிரி ட்ராமில் கூட போகலாம். பஸ் இருக்குது, ட்ராம் இருக்குது, டாக்ஸி இருக்குது, எல்லாமே நீங்கள் பாருங்கள். அது எல்லோ கலர் ட்ராமு, இது ஒயிட் கலர் ட்ராம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸஸ் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. சூப்பராகவும் இருக்கும் பஸ். எலக்ட்ரிக் பஸ் தான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கேபிள் பஸ்ஸஸ் கூட இருக்குங்க பாருங்கள். மினி பஸ்ஸும் இருக்குது. இது மாதிரி பெரிய பஸ்ஸும் இருக்குது, இது மாதிரி மினி பஸ்ஸஸும் இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பஸ்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட டிப்போ இது பாருங்கள். எலக்ட்ரிக் பஸ் டிப்போனா அது சார்ஜ் இது பெட்ரோல் கிடையாது, எலக்ட்ரிக்கில் ஓடுறதுனால அது பேட்டரி சார்ஜ் பண்ணி தான் ஓடுவாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டாக்ஸிஸ் வந்து இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் டாக்ஸிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓலா, ஊபர், எல்லா பைக் ரைட் கூட இங்கே இருக்குது. பைக் டாக்ஸிஸ் கூட அவைலபிள் இருக்குது. இங்கே சென்னையில் கிடையாது, அந்த ஊரில் வந்து பைக் டாக்ஸிஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோஸு. இந்த மெட்ரோ பாருங்கள், ப்ளூ கலர் மெட்ரோ. இது வந்து இப்போ இல்லை, சோவியத் காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற மெட்ரோ. அது இன்னமும் அந்த மெட்ரோஸு சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மெட்ரோலாம். ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், ஃபுல் ப்ளூ அண்ட் ப்ளூ. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மெட்ரோஸ்லாம் பார்க்குறதுக்கு. சென்னை மெட்ரோவோட இந்த மெட்ரோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மெட்ரோஸ்லாம் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா உக்ரைன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உக்ரைனோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போரிஸ்பேர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து கேபிட்டல் சிட்டி கிவியில் இருக்குது. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 1000 கணக்கான ஃப்ளைட்ஸஸ் வந்துட்டுருக்கு, ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து கூட இப்போ ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் இதுக்கு போயிட்டு இது வந்து ஆண்டனோவோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட், பெரிய ஏர்க்ராஃப்ட். அது இப்போ இல்லை, அது டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈவன் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, துபாய், எல்லா நாட்டிலேருந்து. அடுத்து நீங்கள் இப்போ வந்து ஒடிசா கமர்ஷியல் போர்ட். இது உக்ரைனோட போர்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த போர்ட்டில் வந்து இவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 பில்லியன் சம்பாதிச்சிட்டாங்க. $10 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 8 லட்சம் கோடிக்கு மேலே வருது வருஷத்துக்கு இந்த போர்ட்லேயே கிடைக்கிது. அவ்வளோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் கண்டெய்னர் யார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ரிஃபைனரி யார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. அதில் கூட நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் ஃபஸ்ட்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பிக்கஸ்ட், அதை அதிகமாக அமௌண்ட் வர போட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உக்ரைனில் செகண்ட் வந்து பார்த்தா பாரிஸ்பேல் போட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ் அதெல்லாம் கூட வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஷிப்பு எல்லாமும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அது மட்டும் பேசஞ்சர் ஷிப்பும் வருதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எவ்வளோ கண்டெய்னர் ஷிப்ஸுங்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட்னால இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி போர்ட்லாம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இந்த போர்ட்லாம், இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் ஷிப்ஸ் கூட இங்கே வரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார் ஷிப்ஸ், அதாவது கார்கோ ஷிப்பு, அப்புறம் கார் ஏற்றுற ஷிப்பு, எல்லா ஷிப்பும் வந்துட்டுருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் ரிஃபைனரி ஷிப்பு, அதாவது எண்ணெய் கப்பல். இது பாருங்க மொத்தம் 4 எண்ணெய் கேனரோட இந்த கப்பல் இருக்குது. 4 அதாவது எண்ணெய் இது மாதிரி கண்டெய்னர் மாதிரி பாருங்கள் 4 எண்ணெய் கண்டெய்னர் கப்பல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கோடிக்கணக்கில் இந்த எண்ணெய்கள்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிக்கு கூட இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரிக் ஷிப் இருக்குது. ரிக்கு கூட அங்கே வந்து ஆயில் பெட்ரோல் எடுக்கிறாங்க, ஆயில் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் கூட எடுக்கிறாங்க இங்கேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சோஃபியாஸ் கேத்தட்ரல். சோஃபியாஸ் கேத்தட்ரல் வந்திங்கன்னா இது வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சர்ச். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச் பார்க்குறதுக்கு. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க கலசம்லாம். சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போப் கூட இங்கே வந்திருக்காரு. போப் ஆண்டவர் கூட இங்கே வந்திருக்காரு இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பரான சர்ச். ஆனால் அது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இது ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸில் இருக்க சர்ச் கூட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்துடுச்சு. ஆனால் இந்த சர்ச் மட்டும் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வரல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க பாருங்கள். 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சர்ச் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அது சோவியத் ரஷ்யா வந்து அப்போ கட்டின சர்ச் இது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நிறைய இந்த ரோமன்ஸு, இந்த ஆரியன்ஸு அவங்களாம் வந்து டைமில் கட்டினது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் சர்ச் வந்து கீழே மட்டும்தான் இருக்கும், மேலே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. மேலே அந்த பெல் மட்டும் சர்ச் பெல் மட்டும் அடிக்கும். எப்படிங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இந்த டைமிங் சொல்கிற மாதிரி அங்கேயும் வந்து சர்ச் பெல்ஸ் வந்து அடித்து டைமிங் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சர்ச்சஸ்ஸு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரீடம் ஸ்கொயர். இது ஃப்ரீடம் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த டைமில் கட்டப்பட்ட இது சோவியத் காலத்தில் கட்டப்பட்டது. சோவியத் ரஷ்யா ஒன்றாந்ததில் அப்போ கட்டப்பட்டது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்லருக்கும் அந்த இவங்களுக்கும் அந்த வாரில் அந்த டைமில் கட்டினாங்க இது. அது மட்டும் இந்த பிரிட்ஜும் அந்த டைமில் இந்த பிரிட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் பண்ணாங்க ஜெர்மன்ஸு. அதுக்கப்புறம் இவங்க கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜஸ்ஸு. சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச் கேஸ்டல். ஸ்பிரிச் கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் அந்த ராஜாங்கள்லாம் யூஸ் பண்ண அந்த பொருட்கள், பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த மெடிசன்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்க, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, அப்புறம் இந்த மிஷின்ஸ்லாம் கூட உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழங்காலத்து சோவியத் பில்டிங். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது இந்த வின்டர் டைமில் எடுத்துருக்காங்க. இது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது வந்து பழங்காலத்து சோவியத் பில்டிங். இது இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் இருந்தது தான், பழங்காலத்து சோவியத் பார்லிமெண்ட்டு. ஆனால் இப்போ பார்லிமெண்ட் எல்லாம் வந்து ஒரு மியூசியம் ஆக்கிட்டாங்க, எல்லோரும் போய் விசிட் பண்ணலான்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்து பித்ரி கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது எஸ்டேட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெனின் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு இந்த கேஸ்டெல்லாம். நீங்கள் இப்போ வந்து மியூசியம் மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் அப்புறம் போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெனின் ஸ்டாலின் யூஸ் பண்ண அந்த பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கல்ஸ்லாம் கூட உள்ளே வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட உள்ளே வச்சுருக்காங்க. லெனின் ஸ்டாலினோட ஃபோட்டோஸ்லாம் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நிறைய டைம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களாம் ஸ்டே பண்ணி பார்ப்பாங்க. எப்படி வந்து நான் நிறைய இடத்துல வந்து இப்போ ஸ்டே பண்ணுறாங்களோ ஒரு இடத்துக்கு, அந்த மாதிரி இங்கேயும் போய் ஸ்டே பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒடிசா நேஷ்னல் அகாடமி தேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா அகாடமி தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய இந்த ஷோஸ்லாம் நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நாடகம்லாம் நடக்கும். நிறைய இந்த ஸ்டேஜ் ட்ராமாலாம் வந்து நிறைய நடக்கும் இங்கே. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஃபிலிம்ஸ்லாம் கூட இங்கே ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து நாடகம் நடக்கிற மாதிரி அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நாடகம் நடக்கும். இங்கேருந்து தான் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து நாடகம் நடித்து அவர் பிரசிடெண்ட் ஆனார். அதுலேயும் இங்கே பிரசிடெண்டாக நடிச்சிருப்பார் ஒரு நாடகத்தில். அதுக்கப்புறம் அவரே பிரசிடெண்ட் ஆகிட்டார் எலெக்ஷன்லேருந்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே லார்ட் கேத்தீட்ரல். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து சர்ச். இது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் டைமில் கட்டப்பட்ட சர்ச். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த இன்டீரியர் ஒர்க்ஸு டிசைன்ஸ்லாம். ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க நாட் அலோவ்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச்செலாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது செர்னோபில். இதான் வந்து நடந்த ரொம்ப கொடூரமானது. வந்து 1986 வந்து செர்னோபிலில் இருக்க அந்த கேஸ் லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்தது. இங்கே பாருங்கள் சோவியத் ரஷ்யா சிம்பிள், கம்யூனிஸ்ட் சிம்பிள்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ கூட வந்து கொஞ்சம் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இடம், அப்புறம் இந்த ராட்டினம், அப்புறம் இந்த இடங்க எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. ஈவன் இந்த வண்டிங்கெல்லாம் கூட விட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ளே வந்து யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்ற பகுதியில் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா ரேடியேஷன் உள்ளே இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் யூஸ் பண்ண இந்த வெஹிக்கல்ஸு, அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறதுக்கு நம்மளே கண் கலங்குது. நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்குறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா லிவிங் நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன். லிவிங் நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன். உள்ளே வந்து கார்டன்ஸு, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. எப்படி ஊட்டியில் இருக்க அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃப்ளவர் ஷோஸு, இந்த மாதிரி ஷோலாம் நடக்கும் ஊட்டி கொடைக்கானல். அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளவர் ஷோஸ்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு உக்ரைனோட கொடி வச்சுருக்காங்க. உள்ளே இந்த ஃப்ளவர்ஸ் ஷோஸ் நடக்கும். ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கூட வச்சு ஷோ பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ப்ராபி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லாரஸ் புகழாலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இது வந்து மூலிகை தண்ணி. எப்படி நம்ம ஊரில் குற்றாலம் மாதிரி இந்த மாதிரி அந்த ஊரில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ப்ராபி. இங்கே பாருங்கள் தண்ணி அவ்வளோ இதாக இருக்குது. இது வந்து மூலிகை தண்ணி தான். இங்கே குளிச்சா இருக்கிற நோயெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு பெல்லாரஸ் போனாலேருந்து வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது. தண்ணி வந்து வந்துட்டுருக்கு லேக்லேருந்து பாண்டுக்கு வந்து. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். குற்றாலம் இருக்குது இதுமாரி சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. பாறை வழியாக வந்து மேலேருந்து அந்த லேக்குக்கு வந்து லேக்லேருந்து இந்த இதுக்கு வருது. அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டால்ஃபின் ஷோஸ்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் கூட இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து டால்ஃபின்ஸ் ஜாலியாக விளையாடும், சிரிக்கும், அப்புறம் எல்லா இதுவும் பண்ணும். உங்கள் கூட எவ்வளோ விளையாடும். அப்புறம் நீங்கள் எது பால்ஸ் போட்டால் விளையாடும். அப்புறம் நீங்கள் ஷோஸ்லாம் கூட நீங்கள் அது கூட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டால்ஃபின்ஸ் கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக டால்ஃபின்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணது டால்ஃபின்ஸ் கூட விளையாடலாம். இங்கே பாருங்கள் டால்ஃபின் வந்து எவ்வளோ அழகாக பார்க்குதுன்ட்டு சூப்பராக இருக்குது. தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குதுன்ட்டு ஜாலியாக விளையாடுது. அது கூட ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டால்ஃபின்ஸ் கூட எப்படி விளையாடணுன்ட்டு. இப்போ பாருங்கள் டால்ஃபின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் விளையாடிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாகவும் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்து இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் வந்து டால்ஃபின்ஸ் கூட எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது டால்ஃபின்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக ஜாலியாக விளையாடுது. அது இது பாய் சொல்லிட்டே போயிட்டுருக்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவி ஜூ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி உக்ரைனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் இருக்குது. பேர்ட்ஸு, பீகாக்ஸு, லைன்ஸு, டைகர்ஸ், சீட்டாஸ், எலிஃபென்ட்ஸு, ஈவன் ஃபிஷ்ஷஸ் கூட வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராகவும் இருக்குது. அவ்வளோ அழகான இடம் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த பாருங்கள் இந்த கொக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷை தேடிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லயன், கிங் ஆஃப் த ஜங்கிள். லயன் அவங்களோட ஆன்லைன் அது ஆம்பளை சிக்கமும் பொம்பளை சிக்கமும் விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க புலியை பாருங்கள் ஜோடி விளையாடிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து வேர்ல்டுக்கு ஆண்டனோ ஸ்டேட் ஏவியேஷன் மியூசியம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏவியேஷன். அப்புறம் இந்த பைலட்டோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் கோட் ஷூட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோநாட், ரஷ்யா வந்து ஆஸ்ட்ரோநாட் எழுதியாங்க சோவியத் ரஷ்யா ஒன்றா இருக்கும்போது அதோட இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. விண்வெளிக்கு போனதெல்லாம் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃப்ளைட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பழங்காலத்து ஃப்ளைட், இது புதுசு ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க, பழங்காலத்து ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, வெப்பன்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பழங்காலத்து ஃப்ளைட்ஸில் வந்து ஏர் ஷோஸ்லாம் கூட நடக்கும். இங்கே பாருங்கள் பழங்காலத்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஃப்ளைட் இது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது, ட்ரில்லாம் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நடக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்போம் யால்டா பீச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உக்ரைன் கேபிட்டல் சிட்டி கிவில் வந்து இருக்க பீச். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீச்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம என்ன பீச்சோட இந்த பீச் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் இருக்க வீடுங்க இருக்குது, அப்புறம் ரெசார்ட்ஸ் இருக்குது, க்ளப் ஹவுசஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்கள் பண்ணீங்க பாருங்கள். மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை பசேன்னு இருக்குது. கீழே பீச்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த ட்ரக்ஸு ஃப்ளைட்ஸ்லாம் அதான் போட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் மியூசியம் ஆஸ்டல் கிவி. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து மியூசியம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, கத்தி, அதுக்கப்புறம் பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து மெடிக்கல் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன இதில் யூஸ் பண்ணாங்கன்ட்டு இதை வந்து கண்டுபிடிச்சது இவர் தான் பழங்காலத்தில் கண்டுபிடிச்ச சாக்ரட்ஸ் இருப்பாருங்க. அப்புறம் அந்த பழங்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த மெடிசன்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், பழங்காலத்து யூஸ் பண்ண அந்த மெடிசன் பேக்கெட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு பாட்டில்ஸில். இது பழங்காலத்துக்கு போக இதுக்குள்ளே போனால் அப்படியே போகலாம். இதெல்லாம் பழங்காலத்தில் ரெடி பண்ணது இது பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த வருஷம் கண்டுபிடிச்ச மெடிசன்கள், அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் கண்டுபிடிச்ச மெடிசன்ஸ், இப்போ கண்டுபிடிக்கிற மெடிசன்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த மெடிக்கல் மியூசியமில். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்புறம் சென்ட் பாட்டில்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது பழங்காலத்தில் இந்த மணி மிஷினு,
அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு சேனல் சூப்பராக என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோ பண்ண சேனல் செஞ்சவங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.